என்னடா நடக்குது இங்க? ஏதோ நம்ம இந்த ரொனால்டோ ஃபுட்பால்ல இருந்து எக்ஸிட் ஆயிட்டாரு, ரிட்டையர் ஆயிட்டாரு, வேர்ல்டு கப்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு அந்த சோகத்திலையும், நேத்திக்கு எஜிப்ட் vs அர்ஜென்டினாவோட கான்ட்ரோவர்ஷியல் மேட்ச்னாலையும் உங்களை மறந்துருவோம்னு நினைச்சீங்களாடா? எஸ்கேப் ஆகிட்டீங்க லைட்டா. ஆனா நிஜமாலே எஸ்கேப் ஆயிட்டீங்க. இந்தியான்னு பேருக்கு தானா, பர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தா லோக்கல் கிளப் டீமோட மோசமா ஆடிட்டு இருக்கீங்களேடா. அயர்லாண்ட்ல ஒயிட் வாஷ், சரி ஓகே, தப்பு நடந்துச்சு. இப்போ இங்கிலாந்துல 76 ரன்ஸுக்கு ஆல் அவுட். ஆல்ரெடி ஒரு மேட்ச் தோத்தாச்சு, ஒரு மேட்ச் நோ ரிசல்ட். இந்த மேட்சும் தோத்தாச்சு. இனிமேல் இந்த சீரீஸை நம்ம வின் பண்ண முடியாது, ஈக்குவலைஸ் தான் பண்ண முடியும். அதுவும் பண்ணுவோமான்னு தெரியல. இன்டர்நேஷனல் லேபிள் கொடுத்தது உங்களுக்கு தப்பாடா? அந்த ஐபிஎல்ல பிளாட் ட்ராக்ல அடிச்சு அடிச்சு அப்படியே நம்மள மரமாக்கிட்டீங்களா? ஹைவே புல்லிஸ் ஆகிட்டீங்களா? வெளியே வந்த பாலை பார்க்க கூட முடியலையா? ரொம்ப ஹார்ஷா பேசணும்னு நினைக்கலாம், பட் திஸ் இஸ் வெரி மச் நீடட். செலக்ஷனை பார்த்தா என்ன செலக்ஷன்னே எனக்கு புரியல. எதுக்கு ஹர்ஷித் ராணா, என்ன பேசிஸ்ல ஹர்ஷித் ராணாவை எடுத்துட்டு வந்தீங்க T20 ஸ்குவாட்ல ஸ்ட்ரெயிட்டா இறக்குனீங்கன்னு புரியல. ஐபிஎல் எதுவும் ஆடல. ரசிக்ஸ் எல்லாமே விட்டாச்சு. புவனேஸ்வர் குமார் எக்ஸ்ட்ராடினரியான ஐபிஎல் விட்டாச்சு. முகமது ஷாமி எடுக்கல, முகமது சிராஜுக்கு ரெஸ்ட்னு சொல்லியாச்சு, ஜஸ்பிரீத் பும்ரா இல்ல, போலிங்கே இல்ல. பேசிஸா பேட்டிங் வச்சு முடிச்சு கிழிச்சிடலாம்னு நினைச்சீங்களா? ஐபிஎல்ல ஹைவே பிச்சஸ்னால 260+, 270+லாம் சேஸ் பண்ணவங்களுக்கு 200+ சேஸ் கூட பண்ண முடியல. அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. திலக் வர்மாவை எந்த பேசிஸ்ல நீங்க எடுத்துட்டு வந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் T20 ஸ்குவாட்ல இந்த ஒரு மேட்ச் 2 மேட்ச் அடிச்சது இல்லையா? ஐபிஎல் அத்தனை பேட்ஸ்மேன் அடிச்சாங்களேடா. உங்களுக்கு அவனை தவிர்த்து வேற யாருமே கண்ணுக்கு தெரியலையா? விராட் கோலியை டுக் ஸ்ட்ரைக் ரேட்னு பேசினவங்க எல்லாம் கம்போசர் இல்லாம, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பேனிக் ஆகுறீங்க. ஒரு 76 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆகிற பேட்டிங் லைனப் ஆடாது. அங்க இருக்கிற எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ், ஜீனியஸான பிளேயர்ஸ், எக்ஸ்ட்ராடனரி பிளேயர்ஸ். பட் ஏன் ரிசல்ட் வர மாட்டேது? இங்கிலாந்து பிச்சில் சீமு தானே தெரியுதுல, அங்க போய் எதுக்குடா 2 ஸ்பின்னர்ஸ்? என்னடா லாஜிக்கு? மேனேஜ்மெண்ட் என்னதாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கௌதம் கம்பீர் கொஞ்சம் தூக்குங்கடா, தயவு செஞ்சு தூக்குங்கடா. விவிஎஸ் லக்ஷ்மன் எப்படியோ வராருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஜிம்பாப்வே இதுக்கு, அண்ட் ஆல்சோ ஏஷியன் கேம்ஸுக்கும் அவர் தான் இருக்க போறான்னு நினைக்கிறேன். பேக் பிளேயரை தூக்குங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஆப்ஷன்ஸை தூக்குங்க, பிச்சை பேலன்ஸா எடுத்துட்டு வாங்க, போலர்ஸையும் கேமுக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. திஸ் இஸ் நாட் த கேம் தட் இந்தியா இஸ் கோயிங் டு பிளே. வெளியே வந்தா, இந்தியா விட்டு வெளியே வந்தா ஆட முடியல. தட் இஸ் த ஹார்ட் ரியாலிட்டி. ஐபிஎல் ஆடி ஆடி பழகி போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம தட்டா கிடதோம்னு ஆடிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் டோன்ட் எம்பாரஸ் த ஜெர்சி. வேக் அப்.